விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உலக புகழ்பெற்ற ஆண்டாள் திருக்கோயிலுடைய தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூர நாளில் இந்த தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் காலையிலேயே ஆடிப்பூர தேரோட்டமானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு அந்த தேரை வடம் பிடித்து இழுக்கக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக பெரிய ஆழ்வாரும் அவரை வளர்த்த ஆண்டாலும் அந்த விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்து ரங்கமன்னாருக்கு தங்களுடைய சேவைகளை புரிந்தார்கள். ஆண்டாள் கண்ணனை தனது காதலனாக பாவித்து மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுவத முத்துடை தாமம் நிறந்தாத்த வெண்பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் என்று அந்த அவருடைய திருப்பாவை திருமொழியில் நாச்சியார் திருமொழியில் வெகு விமர்சையாக பாடியிருக்கிறார். கண்ணனை எந்த அளவிற்கு தான் அன்பு வைத்திருந்தார் என்பதை இந்த பாடல் விளக்கும். அதுபோன்ற இந்த பாடல் வரிகள் மூலமாக கண்ணன் மீது இருந்த அந்த அளவற்ற அன்பு என்பதுதான் இந்த ஆண்டாள் திருக்கோயிலுடைய புகழ்மிக்க ஒரு தேரோட்டமாக இன்றைக்கு உலக அளவில் அனைத்து மக்களும் தேரை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்க்கிற பொழுது அந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய மக்களா இது மக்களுடைய அலைகடலா என்கிற அளவிற்கு அந்த தேரோட்டத்தின் முன்னாக அனைவரும் குவிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழாக்களாக இந்த ஆடி பூர திருவிழா நடைபெறுகிறது. கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி அந்த ஆண்டாள் ரங்கமன்னார் பவனியானது நடைபெற்றது. தொடர்ந்து 3ஆம் தேதி கருட சேவையும் 7ஆம் நாளான கடந்த 5ஆம் தேதி சயன சேவையும், அதாவது ஆண்டாளுடைய மடியில் ரங்கமன்னார் படுத்திருக்கக்கூடிய அந்த திருக்கோல காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 9ஆம் நாளான ஆடிப்பூர திருவிழாவானது முக்கிய நிகழ்ச்சியாக அந்த தேரோட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவை காணுவதற்கு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா மட்டுமல்லாது உலக அளவில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். ஆடிப்பூர இந்த திருவிழாவில் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக ஆண்டாள் ரங்கமன்னார் தரிசனம் செய்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதாவது குழந்தை பாக்கியம், திருமணம் நடக்காதவருக்கு திருமணம் நடந்துவது, இப்படி பல்வேறு நம்பிக்கையினுடைய ஐதீக சடங்குகள் முறைப்படி இந்த தேரானது இன்றைக்கு காலை அதிகாலை 4:30 மணிக்கே கோலாகலமாக சிறப்பு வழிபாடுகளோடு இந்த தேர் திருவிழா நடைபெற்றிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ட்ரோன் காட்சிகள் என்பது அந்த மக்கள் கூட்டத்தில் ரங்கமன்னாருடைய அந்த பவனி தேர் பவனி எப்படி வந்து ஆடி அசைந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அங்கு குவிந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ராமானுஜர் கோயிலுடைய அந்த பல்வேறு அதிகாரிகள், அங்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே இந்த தேரை வடம் பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் அங்கு நிறுத்தப்பட்டாலும் கூட குறிப்பாக மின்சாரத்துறை அதிகாரிகள், அதே போல் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்கிற பக்தருடைய கோரிக்கையும் இருக்கிறது. ஏனென்றால் ஏராளமான பக்தர்கள் கூடுகிற பொழுது ஏதும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். அந்த ரங்கமன்னார் ஆண்டாளுடைய அந்த தேரானது அசைந்தாடி வருகிற காட்சி என்பது கண்கொள்ளா காட்சியாக அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதி முழுவதுமாக மக்கள் தலைகளிலே அந்த தேர் ஆடி அசைந்து வருவது பார்க்க முடிகிறது. சையத்.